கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் ஏப்ரல் மாதம் முழுவதுமாக நம் தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஒவ்வொருவரையும் கண்ணின் மணிகளை போல பாதுகாத்த தேவனுக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஏப்ரல் மாதம் முழுவதும் எங்களை காத்த தேவனே உமக்கு நன்றி. எவ்வளவு ஆபத்துகள் அப்பா, தீங்குகள், தீமைகள், வியாதிகள், போராட்டங்கள், இன்னல்கள், துயரங்கள் எவ்வளவோ உலகத்தில் மனிதர்களுக்கு வந்த போதிலும் கர்த்தாவே, அதில் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கும் அந்த பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் காத்து மே மாதம் 1ஆம் தேதியை காண செய்த தேவனுக்கு கோடி கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். புதிய மாதத்திற்கான ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு வைத்திருக்கிறீர் ராஜா. புதிய மாதத்தில் கர்த்தாவே, நீர் எங்களை வழிநடத்தும்படி வைத்திருக்கிற உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அக்கினிமயமான வாக்குத்தத்தங்களுக்காக உமக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், நன்றிகளை சொல்லுகிறேன் கர்த்தாவே. இப்பொழுதும் தகப்பனே, அடியால் உம்முடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ளும்போது இதை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தாவே, கொழுந்து விட்டு எரியட்டு கர்த்தாவே, அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும், அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் ராஜா. வழி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. Praise the Lord. இந்த மாதம் கூட மே மாதம் வாக்குத்தத்த வசனமாக நான் தியானித்துக் கொண்டு இருக்கேன். தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்த வேதத்திலிருந்து கொடுத்த வாக்குத்தத்தம் லூக்கா 24ஆம் அதிகாரம் 49வது வசனம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நான் கிறிஸ்து மரித்தார் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தோம். 50 நாட்கள் கூட இருந்தோம். ஆனால் கிறிஸ்து இயேசு அவர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவருக்குள்ளாக இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லையா, அப்போஸ்தலருடைய 10:38 தேவனாகிய கர்த்தர் அவருக்குள் தேவ வல்லமையும் பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர் அபிஷேகம் பண்ணி தேவன் அவரோடு கூட இருந்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்து பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்ட யாவரையும் விடுவித்து சுகப்படுத்தினார். எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, இந்த நாளிலும் கூட குரோனோஸ் திட்டம், கைரோஸ் திட்டம் என்று சொல்லி வேதத்தில் காணப்படுகிறது. அதாவது குரோனோஸ் டைம், கைரோஸ் டைம். இந்த நாளிலும் இந்த குரோனோஸ் டைம் என்பதை குறித்தும் கைரோஸ் டைம் உங்களுடைய வாழ்க்கை இந்த மே மாதத்திலிருந்து ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரையிலும் உங்களுக்கு என்ன வேதத்திலிருந்து ஆவியானவர் சொல்லுகிறார் என்பதை சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தின் மூலம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இங்கே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து வந்து சீஷர்களுக்கு காட்சி அளிக்கிற நேரத்தில், அதாவது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 40 நாள் அளவும் திருஷ்டாந்தமாய் அவர் உயிரோடு இருக்கிறதாக எல்லாருக்கும் அவர் காட்சி அளிக்கிறார், சீஷர்களுக்கும் மற்றுள்ளவர்களுக்கும். இந்த இடத்தில் சீஷர்கள் விடுத்து அவர் சொல்லுவார், நான் தான் என்று நீ அறியும்படி என் கைகளையும் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள், நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாய்க்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. ஏனென்றால் சீஷர்கள் பயந்தார்கள். இங்கே கிறிஸ்து இயேசு உயிரோடு எழும்பி வந்து அவர்களுக்கு காட்சி அளித்த பிறகு இங்கே சீஷர்களிடத்தில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார், நீங்கள் நான் பெற்றிருந்த அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படி எருசலேமில் தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார். அதாவது கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்து எல்லாருக்கும் 40 நாள் அளவு காட்சி அளித்த பிறகு அவர் பரமேறி சென்ற பிறகு 10 நாள், அதாவது 50வது நாள், அதுதான் டேயா பெந்தேகோஸ்தே நாள். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் உங்களோடு கூட அவர் இந்த வார்த்தையின் மூலம் பேசுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை உறுதியா நீங்கள் பிடித்துக் கொண்டு நீங்கள் விசுவாசத்தோடு உபவாசம் பண்ணி ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிற பிள்ளைகள் ஆவியானவருடைய உதவியோடு நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம். நாம் வேதத்திலிருந்து பார்க்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன், கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் எவ்வளமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ நீங்க இந்த 40 நாள் காத்திருக்கிற அந்த டைம் தான் குரோனோஸ் டைம். இந்த 40 நாட்களும் நீங்கள் காத்திருந்து 10 நாள் அளவு உபவாசம் பண்ணி ஜெபித்து எருசலேமில் அன்றைக்கு மேல் வீட்டர்கள் காத்திருந்தார்களே, அந்த காத்திருப்பின் டைம் குரோனோஸ் டைம், அதாவது உலக கடிகாரத்தின் டைம். உலகத்தில் இருக்கிற நாட்களில் நீங்கள் அவளோடு நீங்கள் பெற்றுக்கொள்ளப்படுற அபிஷேகத்தை காத்திருக்கிற அந்த டைம் குரோனோஸ் டைம். கைரோஸ் டைம்ங்கிறது தேவனுடைய திட்டத்தின்படி
அன்றைக்கு ஆவியானவர் எல்லாரும் மேலும் பொழிந்தருளி அவர்கள் வெவ்வேறு பாஷைகளில் பற்பல பாஷைகளில் பேசினார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொள்ளுகிறதா கைரோஸ் திட்டம். அந்த கைரோஸ் டைமுக்காக காத்திருங்கள், நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வர். இங்கே நீங்கள் தாவீதை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1 சாமுவேல் 17 அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே ஈசாயினுடைய 4 மகன்களில் 4வது மகன் தான் தாவீது. அந்த 3 மகன்களும் அங்கே யாரை தோற்கடிக்கும்படி அவர்கள் சென்றிருக்கிறார்கள்? அந்த பெலிஸ்தியனாகிய யாரு கோலியாத்தை வீழ்த்தும்படியாக அங்கே சென்றிருக்கிறார்கள். அப்பொழுது இவருடைய தகப்பனார் தாவீதை மட்டும் என்ன செய்திருக்கிறார்? ஆடுகளை மேய்க்கும்படியாக அவனை அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீது அந்த நாட்கள் முடிதலுக்கு குரோனோஸ் டைமாக காணப்பட்டது. இங்கே இந்த அதிகாரத்திலும் 16வது வசனம் 17வது வசனம் வாசித்தீர்கள் என்றால், அருமையானவர்களே, அந்த பெலிஸ்தியன் தன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து நிற்பானாம். எப்ப இந்த 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து பரமேறி செல்வதற்கு 40 நாட்கள் எல்லாருக்கும் காட்சி அளித்தது குரோனோஸ் டைம். அதே போல இந்த 40 நாட்கள் அந்த பெலிஸ்தியன் வந்து நின்றிருக்கிறான். இந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு அவருடைய சகோதரர்களால முடியல, மற்றவர்களால முடியல. அப்பொழுது தாவீது எங்கே இருந்திருக்கிறான் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது என் தேவனாகிய கர்த்தர் அவனை பழக்குவித்துக் கொண்டே இருந்திருக்கிறார். குரோனோஸ் டைம், ஒரு கைரோஸ் டைம், ஒரு திட்டம், தேவனுடைய திட்டத்தின் டைம் தாவீதுக்கு வரும் வரையிலும் தாவீதை அவர் பழக்குவித்துக் கொண்டிருக்கிறார். எப்படி பழக்குவித்தார் பாருங்களே. அவன் தாவீது சவுலிடத்தில் என்ன சொல்லுகிறான் பாருங்களே. உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடி மந்தையில் இருக்க ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. பாருங்களேன், ஒரு ஆட்டை பிடித்துக் கொள்ளும் பொழுதே நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். இது குரோனோஸ் டைம். உலகத்தில் இருக்கிற நாட்கள் என் தேவனாகிய கர்த்தர் தாவீதை கைரோஸ் டைம் கோலியாத்தை வீழ்த்துவதற்காக அவர் ஆயத்தப்படுத்தி திட்டப்பட்டு பரலோக சித்தத்தின்படி இந்த சின்ன கோலியாத்தை கொண்டு அந்த பெரிய கோலியாத்தை வீழ்த்த வேண்டும் என்று அந்த கைரோஸ் டைமுக்காக இவனை குரோனோஸ் டைமுகளில் பழக்குவித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் என்ன செய்திருக்கிறான் பாருங்க, அதை அடித்து கொன்று போட்டேன் என்று சொல்லியிருக்கிறான். அவனுக்கு ஒரு சேதம் வரவில்லை. அப்பொழுது குரோனோஸ் டைம் நாட்களாக இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் காணப்படுகிறது. எவ்வளவு போராட்டங்கள், உபத்திரங்கள் சகித்துக் கொண்டிருக்கிற, வேலைக்காக காத்திருக்க, திருமணத்துக்கு காத்திருக்க, வியாதி பலவீனம் போராட்டத்துல காத்திருக்கிறீங்களா? பலவிதமான போராட்டங்களுக்குள் போய்கொண்டிருப்பீர்கள். இது குரோனோஸ் டைம். குரோனோஸ் டைம் உலக கடிகாரத்தின் டைம்ல உலக காரியம், உலக சித்தத்தின்படி, உலக திட்டத்தின்படி போய்கொண்டிருக்கிறீங்க. இதிலும் ஒரு நன்மை இருக்கிறது. தேவ சித்தம், தேவ திட்டம் நிறைவேற வேண்டிய வேலை வந்திருக்கிறது. இந்த மாதம் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்காய் காத்திருக்கும் பொழுது, ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, இங்கே தாவீது பாருங்களே, அங்கே என்ன செய்கிறான் பாருங்க. அந்த பெலிஸ்தியனை அவன் வீழ்த்தும்படியாக தேவன் அவனுக்கு குறித்திருந்த காலம் வந்து விட்டது. அவருடைய தகப்பன் என்ன செய்கிறான்? இதே 1 சாமுவேல் 17 அதிகாரம் 17வது வசனம், அதுல இங்கிலீஷ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஒன் டே, பாத்தீங்கன்னா ஒன் டே தாவீதுக்கு ஒரு நாள் வந்து விட்டது. ஆனா தமிழில் என்ன எழுதியிருக்கிறது? ஈசாய் தன் குமாரனை தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரைக்கால் வருத்த பயிற்சியும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் ஒரு சகோதரனிடத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10 பால் கட்டிகளை 1000 பேருக்கு அதிபதியானவரிடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமாயிருக்கிறார்கள் விசாரித்து அவர்களிடத்து அடையாளம் வாங்கி கொண்டு வா என்று சொல்லுகிறார்கள். அடையாளமாக சென்ற தாவீது நம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை அவன் நிந்திக்கிறதை கேட்டவுடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆயத்தமாகிறான்.
குரோனோஸ் டைமில் பாய்ந்து கொண்டு நடந்து கொண்டிருந்த தாவீதுக்கு கைரோஸ் டைம், பரலோக திட்டத்தின் டைம், பரலோக சித்தத்தின் டைம் வந்துவிட்டது. அவன் என்ன செய்கிறான்? தாவீது அவன் பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை வீழ்த்தும்படியாக அங்கு வருகிறான். அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்க. இந்த சின்ன தாவீதை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். கருமையானவர்களே, இன்றைக்கு அந்த தாவீது கோலியாத்தை வீழ்த்தும் பொழுது எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். அந்த பெலிஸ்தியன் அவன் கைகள் இருக்க சின்ன கூழாங்கல்கள் தான், அவைகளை சுழற்றி அவன் நெற்றியிலே பட எறிந்தான் என்று சொல்லி 49ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தன் கையை அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தீனுடைய நெற்றியிலே படை எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். ஆமேன், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதாங்க கைரோஸ் டைம். கைரோஸ் டைம் தேவனுடைய திட்டமும் சித்தமும் தாவீதுக்காக முன்குறிக்க வைக்கப்பட்டிருந்தது. சத்துருக்களையும் பகைஞர்களையும் வீழ்த்தக்கூடிய டைம் வந்தது. தேவனாகிய கர்த்தர் குரோனோஸ் டைமில் அவனை வழிநடத்தி கொண்டு வந்தார், பழக்குவித்தார், அத்தனை காரியங்களும் அவனுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்திருந்தார். கைரோஸ் டைம் வந்தபடுதோ தாவீதை கொண்டு இந்த பெலிஸ்தீனியன் தேவனாகிய கர்த்தர் வீழ்த்தினார். இன்றைக்கும் ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இன்று வேத வசனத்தின் மூலம் தெளிவாக உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த டே ஆஃப் பெண்டெகோஸ்டே நாளுக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவரை தந்து நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்போது அவர் உங்களை கொண்டு என்ன செய்கிறார்? எருசலேமிலும் யூதியாவிலும் சமரியிலும் கலிலியாவிலும் உலகமெங்கும் அவருக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்க போறீர்கள். அன்றைக்கு பெலிஸ்தீனை வீழ்த்தின தாவீது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது செய்திருக்கிறார் என்று சொன்னார். காத்திருங்கள் என்று இயேசப்பா சொல்றாங்க. காத்திருங்கள். குரோனோஸ் டைம் உலக கடிகாரத்தின் பிரகாரம் நீங்க காத்திருங்கள். பரலோக கடிகாரத்தின் பிரகாரமாக கைரோஸ் டைம் ஆகிய பரிசுத்த ஆவியானவரை அவர் பொழிந்தருள போகிறார். பெற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எனக்கு அருமையானவர்களே, போன வருடம் இதே நாள் அபுதாபி தேசத்திலிருந்து கணவன் மனைவியாக வந்து எங்களுடைய எல்பெத்தேல் மினிஸ்ட்ரி எல்பெத்தேல் ஜெப வீட்டில் இருந்து இரவு முழுவதும் நாங்கள் கொஞ்சம் பேர் இந்த டே ஆஃப் பெண்டெகோஸ்டே நாளன்று முழுவதும் நாங்கள் காத்திருந்து ஜெபித்தோம். அவர்கள் இருவரும் நவமான பாஷையிலும் அந்நிய பாஷைகளும் 80 வயதானவர் பெற்றுக்கொண்டார். அவர்கள் பெற்றுக்கொண்டு சென்று அபுதாபி தேசத்துக்கு சென்ற பிறகு அவர்கள் என் தேவனாகிய கர்த்தர் மிஷனரிகளாக ஒவ்வொரு தேசத்துக்கும் அவர்கள் என் தேவனாய் கர்த்தர் அனுப்பி கொண்டிருக்கிறார். பல தேசங்களுக்கு என் தேவனாய் கர்த்தர் அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார். அதுதான் கைரோஸ் டைம். காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு இத்தனை நாள் காத்திருந்தார்கள். 80 வயது வரை காத்திருந்தார்கள். இன்றைக்கு ஆவியானவரை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த ஊழியம் செய்கிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாட்களில் காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படி வாஞ்சியோடு காத்திருங்கள். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் தேவனாகிய கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார். அவர் உங்களை வெளிப்படுத்துவார். அவர் உங்களை அடையாளப்படுத்தி காட்டுவார். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி காத்திருங்கள். கர்த்தர் அவர் எருசலேமில் தரித்திருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட யார் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் தரித்திருங்கள், காத்திருங்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, என்னென்னோ காரியத்திற்காக காத்திருக்கிறீர்கள், எதோ பெற்றுக் கொள்ளும்படி காத்திருங்கள். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்ல? நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனை தரிப்பிக்கும் வரை எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்ல. உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். பூமியில் நாம் வாழ்வது இது கொடூரமான நாட்களாக காணப்படுகிறது. பரிசுத்த நம்மளுக்குள் இருந்தார், நம்மளை பலப்படுத்துகிறவர், ஆலோசனை தருகிறவர், கற்றுத்தருகிறவர், போதிக்கிறவர், குடும்பத்தை நடத்த, ஊழியத்தை செய்ய, ஜனங்களை விடுவிக்க, சுகம் வலிக்கிற வல்லமை, பிசாசுகளை துரத்துகிற வல்லமைகள் வெளிப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதற்கு உன்னதத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதான் பார்த்திருந்தவர்கள், பெற்றுக்கொண்டவர்கள் எவ்வளவு சாட்சிகள் காணப்படுதல்லவா? எனக்கு அருமையானவர்கள், இந்த வாக்கு தத்தத்தை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அது வேணும், இது வேணும், சொத்து வேணும், சொகம் வேணும், அதெல்லாம் கேட்காதீங்க. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகள் பரிசுத்த ஆவியானவருடைய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. விசேஷத்தை ஞானத்தோடு உலகத்துக்குள்ள போங்க. ஆவியானவருக்காக ஏதாவது வைராக்கியமா செய்ய வேண்டும் என்று எழும்புங்கள். தாவீதை போல எழும்புங்கள். கர்த்தர் உங்க கையில பட்டயங்களை கொடுப்பார். ஆவியானவர் உங்களை வழிநடத்துவார். எனக்கு அருமையானவர்கள், இந்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த மாதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்படி இருங்கள். நிச்சயமாக நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களின் நன்மைகளை அவர் கொடுப்பார். பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இல்லையா, மீனை கேட்டால்
பாம்பையும் இல்லையா, அப்பத்தை கேட்டால் கல்லை கேட்டால் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா இல்லையா. ஆனால் பரிசுத்தாவியானவரோ உங்களுக்கு பிள்ளைகளுக்கு பரிசுத்தாவியான தேவனோ பரிசுத்தாவியானவர் கொடுப்பான்னு வசனம் சொல்லப்படுகிறது இல்லையா. சோ அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க இருப்பது பரலோகத்தின் தகப்ப நமக்கு பரிசுத்தாவினை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அந்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும்படி காத்திருங்கள். இந்த வாக்கு தத்தத்தை மறக்காதீர்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக விசுவாசத்தோடு பிடித்துக் கொள்வீர்கள் என்றால் ஆவியானவர் உங்களை நிரப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இந்த நாட்களின் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரை எல்லாரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உன்னதத்திலிருந்து வருகிற பலனை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாருக்கும் உதவி செய்யுங்கப்பா. பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் தாகத்தோடு வாஞ்சியோடு இந்த நாட்கள் காத்திருக்கும் போதப்பா பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அப்பா நீர் அவர்களே அப்பா நீர் அநேக ஆசீர்வாதங்களால் நிரப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பலவீனத்தோடு வியாதியோடு நோயோடு இருக்கிறவர்கள், பிசாசின் வல்லமையில் கட்டப்பட்டிருக்கிறவர்கள், கட்டுகளோடு இருக்கிறவர்கள், ஹாஸ்பிட்டல் இருக்கிறவர்கள் கர்த்தாவே, மரண உபாதைகள் கண்ணிகளால் கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் அத்தனை வேறியும் பரிசுத்த ஆவியோட வல்லமையினால் இப்பொழுது அவர்கள் விடுதலையாகபடி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஓ ரீமானா ஷாந்தாரா கதுனா கனி சீதிரி கொதுரபா, ஓ லீமானா ஷாதாரா கதுனா கனி சீதிரி கொதுரபா, லீமானா ஷாதாரா கதுனா கனி சீதிரிபா. ஆவியானவரை ஒவ்வொருவரை சுகப்படுத்துங்க, பலப்படுத்துங்க சப்பா. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு, வேலைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆவியானவர் ஆலோசனை கொடுங்க, உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரை தடைகளை மாற்றுங்க கர்த்தாவே. இயேசுவே பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நீர் எங்களுக்காக பெற்று தந்த அந்த பரிசுத்தாவினை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இயேசப்பா. உன்னதத்திலிருந்து பரிசுத்தாவினை ஒரு கொடுங்க இயேசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் திருமண காரியங்கள் தடைகள் மாறட்டும் இயேசப்பா. குழந்தையில்லாத மகளிர்கள் கற்பத்தின் கனிகளை கொடுங்க இயேசப்பா. என்னென்ன காரியங்களுக்கு பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த நாட்கள் உடைய சமூகத்திலிருந்து உன்னதத்தில் ஒரு பரிசுத்தாவினை பெற்றுக் கொள்ளும் போது ஆவியானவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க போறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொருவரும் பரிசுத்த ரத்தத்துக்குள்ள கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுடைய சகோதரி இவாஞ்சலிஸ்ட் ஷீலா ரொசாரியோ. ஆமேன், ஆமேன், ஆமேன்.